அன்னியோட டேரன் நாங்கள் லூனா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ ஹோப் யூ ஆல் ஆஃப் அண்ட் ஹாப்பிடா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேக்குக்கான ஒரு மனுஷ தண்டை பார்க்க போகிறோம். கிடா நிறைய பேச வேணாம். லெட் கெட் இன்டு தி ட்ரீம் வேர்ல்ட். ஸ்டார்டிங்கில் அப்படியே வந்துட்டு ஒரு அழகான ஒரு வீடு, குட்டியாக தான் இருக்குது அந்த வீடு பார்க்க. அந்த என்ன சொல்ல, ஒரு கலக்கலன்ற ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே வீடு இருந்தால் அப்படி இருக்கும், நிறைய வீடெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் ஒரு வீடு இருக்கா. ஸோ வீடு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ அதுக்குள்ளே ஒரு பையன் பரபரப்பாக வந்துட்டு அவனோட ஸ்கூலுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். +1 படிச்சுட்டு இருக்கான். ஸோ ஸ்கூலுக்கெல்லாம் அப்படி ரெடி ஆகிட்டு, அம்மா நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் ஒரு பண்ணை வச்சா வரேன். அவன் ஷூஸ் எல்லாம் போட்டு அப்படி துளி துளி வெளியே வந்துட்டு இருக்கான். ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம டியாங் தான். தியா அப்படி வந்துட்டு வெளியே வந்தோன்னா அப்படி ஷாக் ஆகி எதையோ பார்த்துட்டு இருக்கான். ஸோ யாருன்னு பார்த்தா தியாங்கோட அப்பா அங்கே வந்திருக்காரு. ஸோ இதை பார்த்தோன்னா டேக் அவ்வளோ ஹாப்பி. அப்பான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகும்போது அவங்க அப்பா நின்றுட்டு இருந்த பேக் சைட் வீட்டில் ஏதோ ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. தியாங் வந்து 2 அடிக்கு அப்படி பறந்து போய் விழுகிறாரு. ஸோ இதை பார்க்க அவங்க அம்மாவும் வந்திருப்பாங்க. அவங்க அம்மா வந்துட்டு டே அப்படி பிடிக்க போகும்போது அவங்க வந்து அவங்களோட முதுகு அப்படியே ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுருப்பாங்க. தியாங்கோட அப்பா அப்படியே வந்துட்டு அந்த ஒரு மாதிரி ஃபயர் மாதிரி வந்திருக்கும். ஸோ தியாங் வந்து சேஃபாக வந்துட்டு போயிருப்பான். பட் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செம்ம அடி விழுந்திருக்கும். அவங்க 2 பேரையும் இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல. டக்கு 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 டக்குன்னு ஆம்புலன்ஸ்லாம் வருது, அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. ஃபயர் இன்ச்லாம் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க அந்த கேஸ்லாம் அணைக்கிறாங்க. ஸோ நெருப்பு பற்றிக்கிச்சுல, ஸோ அதெல்லாம் அணைக்கிறாங்க. அணைச்சிட்டு இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டினான். தியாங்கோட கையெல்லாம் அப்படி வந்துட்டு ஷுவர் ஆகிட்டுருக்கு. அவன் அழுதுகிட்டே அந்த சீட்டில் உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு நெத்தியில் அதுக்கப்புறம் கையில் 2 ஸ்க்ராட்ச் மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஆயின்மெண்ட் போட்டுட்டு அவங்க வந்துட்டு போயிருப்பாங்க. ஸோ கையில் ஒரு கெட்டு மட்டும் போட்டிருக்கான். இப்போ அப்படியே உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே உட்காந்துட்டு அப்படி ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா எப்பவும் வந்துட்டு வீட்டிலே இருக்க மாட்டாங்க, வெளியூர் போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. தியாங்கோட ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அதை ரன் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம்ன்ட்டு வந்து நல்லாவே தெரியும். அதனால் தியாங் வந்துட்டு அவங்க அப்பா அப்பப்போ தான் வருவாங்க, வெளியூரில் வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அப்பா வந்தோன்னே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ வந்துட்டு டாக்டர் வெளியே வராங்க. பேஷண்ட் கிம்மோட அட்டெண்டர் யார்? நான் தான். நீங்கள் அவருக்கு யார்? பையன். உன் கூட யாரும் இல்லையாப்பா? இல்லை. சரி, உனக்கு தெரிஞ்சவங்க யாரா? தெரிஞ்சவங்க இல்லை, அம்மா அப்பா அவ்வளோதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக சொல்கிறாரு. இது கேட்டது அந்த டாக்டருக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அப்படியே இங்கே பாருங்கள், இந்த பையனுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருக்காங்களான்னு விசாரிச்சுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள். இவங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக உடஞ்சி போயிடுவான். இன்றைக்கி தான் ஆனால் கூட அதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு தியாங்கும் என்னாச்சு டாக்டர், அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு, அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருக்காரு. அந்த டாக்டரும் ஆல் வெல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ தேக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே போய் பார்த்தா 2 பேருக்கும் ஆக்சிஜன் மாஸ்க்லாம் வச்சுருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்துட்டு பக்கத்து பெட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே அந்த சர்க்கிள் வெளியே பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அழுதுகிட்டே அதில் உட்காந்துட்டு இருக்காரு. கீழே உட்காந்துட்டு ஒரு மாதிரி அந்த ரூமுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு ஒரு மாதிரி காலு கையெல்லாம் குறுகி அவர் கைக்குள்ளேயே அப்படி பிடிச்சிட்டு அவ்வளோ அழுகிறாரு. அவருக்கு வந்து அவங்க அம்மா அப்பா 2 பேரையும் விட்டால் வேறு உலகம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ரொம்பவே இன்னசென்ட்டான ஒரு பையன். ஸோ அதனால் ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. தியாங் ஈவன் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லை. இந்த நேரத்தில் அவர் தோல் தட்டி விட்றா அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட யாருமே இல்லை. ஸோ அவருடைய அழுதுகிட்டே இருக்கா. திடீர்னு வந்துட்டு கோட் சூட்லாம் போட்டுட்டு ஒருத்தர் அப்படியே பரபரன்ட்டு அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ராகிறாரு. அவர் பின்னாடி வந்துட்டு அவங்க ஒய்ஃபும் வந்துட்டுருக்காங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு அப்படியே வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. தியாங் உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே அப்படியே அந்த லேடி தான் அப்படியே ஓடி போய் தியாங் என்னாச்சு, தியாங்மா என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தியாங்கு இவங்க யாருன்னே தெரியல. ஸோ இப்படி பார்த்துட்ருக்கேன். நான் தான் ஆன்டி ஜியான், என்ன ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் நான் அவங்க கூட இருந்திருக்கேனே அப்படிங்கிற சொல்ல அவனுக்கும் அப்போ ஞாபகம் வந்துடுது. ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். அவ்வளோதான். அவங்க வந்துட்டு அப்படியே தியாங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படியே ரொம்ப அழகாக கன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா தான் அந்த டாக்டர் படிச்சு என்னாச்சு என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு சார், அது வந்து என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன்ல, சொல்லி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஸோ இப்போ அந்த டாக்டரும் சார் அவர் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார், கடைசி வேணால் அவர்கிட்ட போய் பேசிக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி மிரட்டுற வேலைலாம் வச்சுக்கிறீங்க. டேய் உனக்கு எதுக்கு காசு தரோம், பொழைக்க வைக்கிறதுக்கு தானே, ஏன் ஹாஸ்பிட்டல் ஞாபகம் இருக்கா? சார் புரிஞ்சுக்கோங்க, நானே நினச்சாலும் ஏன் அந்த கடவுளே நினச்சாலும் இனிமேல் அவரை காப்பாற்ற முடியாது, அவ்வளோதான். அவங்க அம்மா அவங்களும் அப்படி தான் இருக்காங்க. 2 பேரும் உயிருக்கும் ஒரு இன்ச்சு தான். இப்படிங்கிறதுக்குள்ளால இந்த பக்கம் வரணும், இப்படிங்கிறதுக்குள்ளால அந்த பக்கம் போகணும்.
வாழ்வா சாவான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும், நம்ம கிடையாது அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஸோ அந்த டாக்டர் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாரு. இப்போ அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே டோர்லாம் திறக்கிறாங்க. அவங்க அப்படி குடுகுடுன்னு வந்துட்டு அவங்க அதாவது அப்பா அம்மா பக்கத்தில் அப்படி உட்கார்றாரு. உட்காந்துட்டு அப்பா எந்திரிப்பா, அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா எந்திரிப்பா, அம்மா அம்மா நீயாவது எந்திரிச்சு அப்பாட்ட சொல்லுமா, எந்திரிக்க சொல்லுமா, அப்பா அம்மாட்ட எந்திரிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேருக்கு இடையில அப்படியே கீழே நீல் டவுன் போட்டு அப்படியே அழுதுட்டு இருக்காரு. அந்த 2 பேர் கண்ணுலையுமே அப்படியே தண்ணி வருது. ஸோ அவங்களால முடியல, இருந்தாலும் அவங்க கண்ணிலேருந்து அந்த ஐ ட்ராப்ஸ் அப்படியே வருது. இப்போ அப்படியே மிஸ்ஸஸ் ஜியானோ அப்படியே பார்த்துட்டு என்னங்க பண்ணுறது, சரி இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு தியாங்கோட அப்பா அப்படியே அசைவெல்லாம் கொடுக்குறாரு. அப்படியே அசைஞ்சிட்டு அப்படி பொறுமையாக அவரோட மாஸ்க் அப்படியே கழட்டி வச்சுட்டு தியாங் அப்பா 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 எஞ்சி வாங்கப்பா, வீட்டுக்கு போகலாம், ஏன்பா இங்கே வந்திருக்கீங்க, வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாரு. அப்போது டேயோடப்பா அழாத சரியா, அழாத டே ஜியான், ஹே என்னடா சொல்டா, ஏய் என் பையனை பார்த்துக்கிறியா, என்னடா என் பையனை பார்த்துக்கூடா, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது டே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாதடா, நான் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிரு, மாஸ்க் போடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிஸ்டர் ஜியான் வந்து ரொம்பவே அப்படியே பரபரன்ட்டு இருக்காரு, மாஸ்க் போடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போது அவங்க அப்படியே கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காரு. அப்போது அவர் அப்படியே டேய் கேளு, சொல்லடா நீ சொல்லு, நீ சின்ன வயசில் சொல்லுவல்ல நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆகிடலாம், உன் பையனையாவது என் பையனுக்கு கெட்டி கொடுத்துரு, ஃபேமிலி ரிலேஷன் ஆகிடலான்னு. ஆனால் சந்தோஷமாக இருக்க முடியுமான்னு தெரியலடா. இப்போது நான் அதுக்கு சம்மதம் சொல்கிறேன்டா, முன்னாடி வேண்டான்னு தான் சொன்னேன், மதம் ஜாதின்னு பார்த்துட்டு. இப்போ நானே என் பையனுக்கு இல்லைங்கிற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா ஜியான், உனக்கு என் பையனை பார்த்துக்கூடா, அவனை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ, இல்லைனா உங்கள் வீட்டில் ஒரு ஓரத்துலையாவது அவனை வச்சுக்கூடா, அவனை தனியாக மட்டும் விட்டுறத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே ஒரு மாதிரி அவர் கண்ணிலேருந்து தண்ணியெலாம் வருது. தியாங்க அவங்க அப்பா கையில் பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி அந்த கையை எடுத்து அவர் கண்ணில் வச்சுட்டு அப்படியே அழுகிறாரு. அந்த தியாங்கோட டீயர்ஸ்லாம் அவங்க அப்பா கண்ணில் படுது. அவங்க அப்பா லைட் அப்படியே ஃபேஸை திருப்பி தியாங் அப்பா அப்பா என்னாச்சு, உங்கள் அம்மா ரொம்ப நேரமாக என்னை கூப்பிட்டுட்ருக்கா, என்னாலேயும் முடியல, நானும் போகிறேன் சரியா, அங்கிள் ஜியான் உன்னை நல்லா பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லவும் தியாங் அப்படியே ஒரு மாதிரி அழுக வருது. ஸோ கொஞ்ச நேரம் தான், ஒரு 10 minutes கிட்ட தான் அவங்க அப்பா உயிரோடு இருந்திருப்பார். தியாங் வந்து நிறைய பேசியிருப்பான், அப்பா வேணாம்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ கடைசியில் சம்மதமும் சொல்லியிருப்பான். அப்படியே அவங்க அப்பா நிம்மதியாக அந்த உயிர் புரியுது. 2 பேரோட பெட்டில் இருந்தும் ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் போயிட்டு அவங்க இறந்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு வரும்ல, ஸோ அந்த மாதிரி சவுண்டு வருது. இதை கேட்ட டியாங் அட்ட டைமில் அவனோட பேரண்ட்ஸ் 2 பேருமே அவன் கண்ணு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்தோன்னே தியாங்க்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்படியே அழுகிறான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபியூனரெல்லாம் நடக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேயே இருந்துக்கிறான் தியாங். அப்போ மிஸ்ஸஸ் ஜியான் தான் தியாங்ப்பா சொல்லுங்கள் ஆண்டி, நீ வரியா, வீட்டுக்கு போகலாம். இல்லை வரல, அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்க, நான் இங்கே தான் இருப்பேன். இங்கே பாரு, உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, அப்பா சொல்லியிருக்காங்கல்ல, அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும்ல, வா நம்ம போகலாம், நான் உன்னை பார்த்துக்கிறேன். என்ன நீ இனிமேல் ஆண்டிலாம் கூப்பிடாத, இனிமேல் தனியாலாம் கிடையாது, உனக்குன்னு பெரிய சொந்தம் இருக்குது, என் அம்மான்னு கூப்பிட, அவர் உனக்கு அப்பா சரியா, இப்படியே கூப்பிடு, நாங்கள் 2 பேரும் உனக்கு அப்பா அம்மாவாக இருந்துக்கிறோம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு வந்து தியாங்க்கு அவ்வளோ வந்துட்டு ஒரு மாதிரி அவர் ஹார்ட்டில் அப்படியே பெயினாக இருக்குது. அவர் அப்படியே கெட்டு பிடிச்சி அழுதுட்டுருக்காரு செம்மையா. ஸோ இப்போ ஃபைனலாக அப்படியே தியாங் வந்துட்டு அவர் வீட்டுக்கு தான் போகிறாரு. அங்கே போனால் அந்த வீடு வந்துட்டு அவ்வளோ அமைதியாக இருக்குது. வீட்டில் வந்து அவங்க அம்மா காலையில் குக் பண்ணது அதெல்லாம் அப்படியே பாதி சமைச்ச மாதிரி இருக்குது. அதாவது என்ன சொல்கிறேன், நூடுல்ஸ் ராமன் மேக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, தியாங்க்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படியே பாதியில் இருக்குது. அவங்க அம்மா பவுலில் நூடுல்ஸ் மட்டும் அப்படியே வெறுமையாக வச்சுருக்காங்க. இது பார்த்தோன்னே தியாங் அப்படியே பக்கத்தில் போய் அங்கே இருக்க அந்த சாப்ஸ்டிக் எடுத்து அப்படியே அந்த நூடுல்ஸ் எடுத்து அப்படி சாப்பிட்றாரு. அது கூட ஒரு உப்பு இல்லை, டேஸ்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் அதை அப்படியே சாப்பிட்றாரு அவங்க அம்மா வச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அடுப்பில் வந்துட்டு 2-3 எக் இருந்திருக்கும். ஸோ அதையும் எடுத்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு இனிமேல் இதெல்லாம் சாப்பிட முடியாதுல்லம்மா அப்படிங்கன்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகிறாரு. அப்படியே அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அந்த வீட்டில் இருந்த அவரோட கிளாத்து அதெல்லாம் எடுக்கிறாரு. அப்போ அவங்க கிளாத்லாம் வேணாம் தியாங்க, நான் உனக்காண்டி நிறைய அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீ வா அங்கே போ, உனக்காண்டி நிறைய வாங்கியிருக்கோம்,
நீ அங்கே எங்கள் மகன் மாதிரி ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தியாங் வந்து என்ன இருந்தாலும் அவங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸு அவங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸுன்ட்டு ரெண்டு மட்டும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடை அப்படியே விட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுறாரு. ஸோ இந்த வீட்டில் அப்படியே லாக் போடுறவாரு. இன்னொரு இடத்துல பார்த்தா ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த டோரில் அப்படியே வந்துட்டு ஒரு செக்ரட்டரி தான். சார் சார் இது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு சார். என்னது சின்ன மிஸ்டேக்கா? யார் இது அப்படிங்கிற மாதிரி அதனால ரொம்ப மோசமாக அப்படியே சவுண்டு போடுறாரு. அப்படி தான் ஒரு பொண்ணு வந்து பயந்து வந்து நிற்கிது. சார் நான் தான் சார் 2 ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டேன். என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? சொத்து என்ன நினச்சிட்ருக்க நீ? உனக்கு சம்பளம் தர்றது இதுக்காண்டி தானா? அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேடாக பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, இருக்க டென்ஷன்லாம் ரொம்ப அரகண்டாக நடந்துட்டுருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி அந்த பொண்ணை திட்டிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு செம்மையாக அழுதுட்டுருக்கு. சாரி சார் நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன். தெரியாமல் பண்ணுவேன். நான் இன்னைக்கு ஷார்ட்டாக போட்டு வந்து என் முன்னாடி குனிஞ்சு நிற்கும் போது மட்டும் எனக்கு தெரியல, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொலிர்னு ஒன்று கொடுக்குறாரு. அந்த பொண்ணு அப்படியே சுருண்டுட்டு போய் விழுந்துடுது. ஸோ இதை பார்த்து செக்ரட்டரியும் சார் வேணாம் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். ஏய் என்ன வேலையை விட்டு போகணுமா தள்ளு அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் பொலிர்னு இன்னொரு அறை கொடுக்குறாரு. உன்னால் 2 கோடி லாஸ், நீ தருவியா இல்லை உங்கள் அப்பா வந்து தருவானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்க. போ வெளியே போ, மொத்தமாக ரெஸ்ட் எடுத்துக்கோ, உனக்கு ரெஸ்ட் தானே வேணும், அந்த ரெஸ்ட்னால தானே 2 ஸ்பெல்லிங்கை விட்டுருக்க, மொத்தமாக ரெஸ்ட் எடுத்துட்டுனா இனிமேல் ஸ்பெல்லிங்கே விட மாட்டேல, போ கிளம்பு அப்படிங்கிற சொல்ல அந்த பொண்ணு காலில் விழாத குறையாக கெஞ்சிட்டு இருக்கா. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு அங்கே நிற்கிற அந்த பர்சன் கேட்குறதாவே இல்லை. போடி அப்படிங்கிற சொல்லிடுறாரு. ஸோ அவ்வளோதான், அந்த பொண்ணு அங்கே வந்து தரன்னு வெளியே எழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு அப்படியே அழுகிறான் அந்த வாசலில் உட்காந்துட்டு. ஆனால் அந்த பொண்ணை ஒரு ஈக்காக்கான்னு கூட யாருமே மதிக்கலை. ஸோ இப்போது அப்படியே வந்துட்டு உள்ளே கட்டினா அப்படியே அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். ஜங்குக் வந்துட்டு ரொம்பவே ரகடான பர்சன். அப்படி வந்துட்டு அவர் வச்சே தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி உள்ளவர். யாருக்குமே வந்து அடிபணிஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கவே மாட்டார். ஸோ வந்துட்டு ஈவன் வந்து அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் அவரை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க, பேசுகிறதுக்கு கூட அவ்வளோ பயப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தான் நம்ம ஜங்குக். ஸோ ஜங்குக் அப்படியே வந்துட்டு அந்த சேரில் அப்படியே ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்ருக்காரு. அப்போ அவர் வந்து அசிஸ்டன்ட் வந்துட்டு, சார் என்ன வேணும்? இல்லை சார், உங்கள் அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களாம், நீங்கள் அட்டன் பண்ணல. என்ன அம்மா ஃபோன் பண்ணாங்களா? ஆமாம் சார், உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களாம், நீங்கள் ஆனால் அட்டன் பண்ணலையா? அதான் அப்பாவும் ஃபோன் பண்ணாரா? அவன் எதுக்கு ஃபோன் பண்ணா? இல்லை சார், 2 பேரும் ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக பேசணும்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணலன்னு தெரிஞ்சோன்னே நான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதனால தான் சார் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி வந்தேன். சரி நான் பேசிக்கிறேன், கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காஃபி எடுத்து அப்படி குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. என் அம்மாவுக்கு ஃபோன் போட்டா அவங்க ஒரு மாதிரி கத்திட்டு கிடப்பான். சரி அம்மாக்கே போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாக்கே போட்டுறாரு. சார் வந்துட்டு அப்பா கத்துவாருன்னு தெரியும், ஆனாலும் அப்பாவுக்கு போடாமல் அம்மாக்கே போட்டுட்ருக்காரு. சார் வந்து போட்டு அம்மா சொல்லுமா. எங்கே இருக்க? எங்கே இருப்பேன், ஆஃபீஸில் தான். சரிடா நீ வீட்டுக்கு நீ சீக்கிரம் வரியா? ஏம்மா எதுக்கு சீக்கிரம் வரணும்? கூட்ரி ஃபோனை. அம்மா யார்கிட்ட ஃபோனை கொடுக்குற? ஒரு நிமிஷம்டா. ஜங்குக் அப்பா சொல்லுப்பா. என்கிட்ட வேறு பேசுமா? சரி சொல்லுப்பா. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? என்ன பண்ணிகிட்ருக்கேன்? கூப்பள்ளிட்டு இருக்கேன், வரியா நீயும் சேர்ந்தல்லு. ஏன்பா? அதான் தெரியுதுல, வேலை தான் பார்த்துட்ருக்கேன். என்ன சொல்லு. உனக்கு நாளை கழிச்சு கல்யாணம், சரியா? ரெடியாக இருந்துக்கோ. என்னது? நாளை கழிச்சு கல்யாணம், ரெடியாக இருந்துக்கோ. விளாடாத, இங்கே பாரு, என் லைஃப் நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். பொறுக்கி மாதிரி பொறுக்கிட்டு விளாண்டிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் எவன்ட்டா கல்யாணம் பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அங்கே நின்று வந்துட்டு ஜங்குக்கோட அசிஸ்டன்ட் தான் லைட்டாக சிரிக்கும். வெளியே போன்னு சொன்னேன்லடா. சாரி சார் வெளியே போயிடுறேன், கப்பு வேணும் எடுத்துகிட்டு போடா அப்படிங்கிற சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டேன். அப்பா இங்கே பாரு, எனக்கு அதெல்லாம் நிறைய ஏஜ் இருக்குது. வயசு 27 ஆகுது, இன்னும் ஏஜ் இருக்குன்னு இரு, அப்படியே இரு. அப்பா இப்போ உங்களுக்கு என்ன தான்ப்பா வேணும்? 27 தானேப்பா ஆகுது. நான்லாம் வெளியே போய் நின்னா பொண்ணுங்க கியூ கேட்டி நிற்பாங்க. நான் இதுக்குப்பா கவலைப்படணும்? அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாண்டா, முகத்தில் சுருக்கம் வந்துச்சுன்னா எவனும் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு அவங்க அப்பா. ஸோ 2 பேரும் அப்படி வந்து சண்டை போட்டே இருக்கா. வந்துட்டு அப்பா நான் உங்ககிட்ட பேசவே முதல்ல கால் பண்ணேன், என் அம்மாட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே ஃபோனையும் நான் பேசுவோம் அம்மான்ட்ட நீயே பேசு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாரு. ஸோ அப்படியே அவங்க அம்மா தான் கண்ணா பா என்னம்மா சொல்லிட்டு இருக்காரு அவர் என்ன பைத்தியமா? சும்மா வந்துட்டு கல்யாணம் ரெடியாகுங்கிறாரு. ஏன் கல்யாணத்துக்கு என்னையே ஏதோ லெட்டர் வச்சு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றீங்க? நான் என்ன தானே கல்யாணம் நடக்கும், நான் வரலன்னு நடக்காதுல்ல. சங்குக் ப்ளீஸ்டா, பையன் ரொம்ப நல்ல பையன். ஏன்னா பையன் ரொம்ப நல்ல பையன்டா. பையனா? என்னடா உனக்கு பையன் பிடிக்காதானே? இல்லை பிடிக்கும் தான். என்னாச்சு?
ப்ளீஸ்டா, அவன் ரொம்ப நல்ல பையன்டா, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும், பிடிக்கலண்ணா டே அப்படிலாம் சொல்லாதடா, உனக்கு பிடிக்கும்டா, பிடிக்கலனா என்ன உண்டு, டிவோர்ஸ் தான். ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு முடியலன்னா டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன், புரியுதா அப்படிங்கிற சொல்லவும் அவங்க அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது. என்னடா இவன் ஒரு வார்த்தையை வச்சு பெரிய அக்ரிமெண்ட்டே போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, டிடே கண்ணா அப்படிலாம் இல்லை, சரி நாளை கழிச்சு எனக்கு மேரேஜ் அவ்வளோதானே, நான் வரேன், என்ன ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க சரியா, நான் நாளை கழிச்சு தான் வருவேன் வீட்டுக்கு, அதுக்கு முன்னாடிலாம் வரமாட்டேன் வைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ உங்கள் அம்மா வந்துட்டு, ஏங்க என்ன வாய் விட்டியா, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு மாதிரி தலையை சொரிச்சிட்டு அப்படி சிரிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்பாவும் தலையிலே அடிச்சுட்டு, ஐயோ ஒரு சைல்டிஷ் பொண்டாட்டியும் ஒரு கிரிமினல் பையனையும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே தலையிலே தட்டிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ அப்படியே பார்த்தா தேவங்க தான் ரூமில் அப்படியே ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ தான் அப்படியே ஹக் பண்ணிட்டு இந்த இருட்டிலேருந்து அழுதுகிட்டே இருக்கான். ஸோ அவங்க வந்துட்டு கூப்பிட்டுருப்பாங்க, ஆனால் தேவங்க எந்த ரெஸ்பான்ஸும் தராதனால அப்படியே விட்டுருப்பாங்க. சரி அவனுக்கு கொஞ்சம் தனியாக இருக்கட்டும், டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அப்படியே விட்டுறாங்க. ஸோ தேவங்க அப்படியே அந்த ரூம்குள்ளே தாங்க அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு அந்த தரையிலே படுத்து அப்படியே படுத்துட்டு அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ பக்கத்தில் வச்சுட்டு அவங்க அம்மா பக்கத்தில் இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படி படுத்துருக்கான். அவன் ஈவன் அந்த பெட்டில் கூட படுக்கல, அது ரொம்ப பெரிய பெட்டு, ஆனால் அங்கே கூட படுக்கல, அவன் கீழே தான் படுத்துட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் காட்டினான் ஜங்குக்கு தான் ஒரு கிளப்பில் அவன் ஃப்ரெண்ட்ஸோட செம்ம ஆட்டம் போட்டுட்ருக்கான். மச்சான் 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 எனக்கு இன்னும் 2 நாளில் கல்யாணம்டா. என்ன கல்யாணமா, என்னடா 2 நாள் முன்னாடி வந்து சொல்கிறேன், பேச்சுலர் பார்ட்டி, டெய் தண்டாமும் பார்ட்டி வைக்கலாம், எவன் என்ன கேட்க போகிறான், நான் வைக்கிறேன்டா பார்ட்டி. அப்புறம் என்னடா ஜங்குக்கே மாமே பொண்ணு எப்படி சூப்பராக இருப்பாளா என்ன, டெய் தெரிலடா பொண்ணு இல்லை பையன், என்ன பையனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக்காக பார்க்குறாங்க. அப்போ ஏன்டா ஷாக்காக பார்க்குறீங்க, டேய் நீ பொண்ணை தானடா எப்போவும் ட்ரை பண்ணுவேன், பையனெல்லாம் ட்ரை பண்ண மாட்டியே, உனக்கு தான் பசங்களாம் பிடிக்காதே. யார் சொன்ன எனக்கு பிடிக்காதுன்னு, அப்படிலாம் கிடையாது, பிடிக்கும் தான், ஆனால் என்ன அப்பப்போ ஊறுகாய் மாதிரி வேறு டேஸ்ட்லாம் பண்ணி பார்க்கணும்ல, அதுக்கு தான் இது, பிடிச்சிருந்துச்சின்னா வச்சுருப்பேன் கொஞ்ச நாளைக்கு, பிடிக்கலனா உடனே டிவோர்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லோரும் அப்படியே சிரிச்சிட்ருக்கானுங்க. ஜங்கு நீ ப்ளே பாய் தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சாரிடா வெளியே கொஞ்சம் ரெயினாக இருக்குது, ஸோ மழை பெஞ்சிட்ருக்கு, ஸோ அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் சவுண்ட் கிட்ஸ்னா மன்னிச்சிக்கோங்க. இதா இப்போ வந்துட்டு ஜங்குக்கு அப்படியே ஃபுல் குடிச்சிட்டு மூக்கு பிடிக்க குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறாரு. ஸோ ஒரு நைட் டைம்னால அப்படியே கண்ணா அப்படின்னா ட்ரைவ் பண்ணிட்டு ஒரு வழியாக வீட்டில் வந்து காரை விட்டுறாரு. அதுவும் எங்கேயோ ஏற்றி ஒரு பூச்சட்டியெல்லாம் வேறு உடச்சிட்டு தாய் குலமே என்ன பெத்த தாய் குலமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு வராரு. பார்த்தா வீடே இருட்டாக இருக்குது. அப்போ உங்கள் அம்மா தான், டிடி சவுண்டு போடாதுடா, அம்மா எங்க அம்மா, அம்மா அம்மா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு அவங்க அம்மா கண்ணத்தில். அவங்க அம்மா கருமை பிடிச்சானே விட்றா, என்னடா என்ன குடிச்சிட்டு வந்திருக்கேன் நாறுது, போ முதல்ல போய் ரூமுக்கு போய் உங்கள் அப்பனுக்கு தெரியாமல் எடுத்துக்கோ, தெரிஞ்சிச்சுன்னு வையன் அந்த ஆள் ஒன்று உப்பு கண்டால போட்டுருவான், 2 நாளில் கல்யாணம் வேறு, நாளைக்காவது குடிக்காம இரு. என்ன யாருக்காண்டி நான் குடிக்காமல் இருக்கோம், அதெல்லாம் முடியாது நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சங்கீத சுரங்கள்னு ஏதோ ஒன்று வாயில் வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு அப்படியே மேலே போகிறாரு. மேலே போயிட்டு அப்படியே ஒரு ரூம் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஐயோ ரூம் தப்பாயிடுச்சே, என் ரூம் இது அது இதில் எது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அவருக்கு போதையில் எது அவர் ரூம்னே தெரியல. சரி எது நம்ம ரூமாக இருந்தா என்ன, எல்லாம் நம்மளோட தான் படுத்துவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரூம் டோரை டப்புன்னு அடைக்க, இப்போது திடீர்னு இந்த பக்கம் தேங்க பார்த்தா என்ன சவுண்டு, என்னது யாரு, யாருடா நீ என் வீட்டுக்குள்ளே திருடனா, திருடன் யார் நீங்கள், முதல்ல நீங்கள் திருடங்களா, யார் நீங்கள், என் வீட்டுக்கு வந்துட்டு என்ன யாருன்னு கேட்குறியா, எவ்வளோ தைரியம் உனக்கு, யார் நீங்கள், குடிச்சிருக்கீங்களா, வெளியே போங்க முதல்ல, என்ன இது என் வீடு, நான் எங்கே நான் படுத்து தூங்குவேன், இப்படிலாம் கேட்கக்கூடாது, உனக்கு அதுக்கு ரைட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேவங்க பிடிச்சி இழுக்கிறாரு. தேவங்க அப்படியே போயிட்டு விடு என்ன விடு விடு, என்னடா ரொம்ப நெளியுது பார்த்தா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேவங்க பிடிச்சி பெட்டில் போட்டு அப்படியே ஒரு ஷர்ட்டெல்லாம் அப்படி கழட்டி போட்டுட்டு அப்படியே தேவங்கிட்ட வந்து ஐயோ இச்சித்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து கிஸ் பண்ணுறாரு. தேவங்க சுத்தமாக பிடிக்கல, அப்படி தள்ளி விட்டுறாரு. விடுறா என்ன விடு ஆண்டி அங்கிள் அம்மா காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஜங்குக்கு தான் அப்படியே வந்துட்டு தேவங்க ஜெய் ஆண்டி அங்கிள் அம்மா அப்பாவா ஜெய் என்னடா வளர்ற, என் பேர் சொல்லு, ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி கத்து சரியா,
அதை விட்டுரு. ஆன்ட்டி அங்கிள் அம்மா அப்பா சிச்சா நல்லா இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு தியாங்க அப்படியே கிஸ் பண்ணிட்டு நெக்கெல்லாம் அப்படியே பைட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே தியாங்க வந்து தள்ளுறதை போய் ஸ்டாப் பண்ண ஜங்குக்கும் அப்படியே அசைவே இல்லாமல் இருக்காரு. பார்த்தா பயப்புள்ள மூக்கு முட்டை குடிச்சிட்டு மட்டையாயிட்டாரு. தியாங்க இதை பார்த்துட்டு ஜங்குக்கை தள்ளன்னு போனால் ஜங்குக்கு செம்ம வெயிட்டு. ஸோ தள்ள முடியல. அப்படியே வந்துட்டு படுத்திருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த பெட்டில் தானே படுத்திருப்பாரு. ஸோ அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாரு. ஜங்குக்கு அப்படியே க்யூட்டாக தியாங்க மேலே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. தியாங்க அதை பார்த்துட்டு ரொம்ப வெயிட்டாக இருக்கார், யாரும் தெரியல, பார்க்க கொஞ்சம் க்யூட்டாகவும் இருக்கார். வலிக்குதே அப்படிங்கம்மா சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக வந்து ஜங்குக்கு அதாவது 2 பேருக்கு ஸ்டொமக்கு இடையில வந்துட்டு தியாங்கோட கை இருந்திருக்கும். ஸோ அந்த கையை அப்படியே பொறுமையாக எடுக்கிறாரு. ஜங்குக்கு லேட்டாக அசைஞ்சிட்டு தியாங்கோட செஸ்லேயே நல்லா அப்படி தலையை வச்சு படுத்துக்கிறாரு. தியாங்கு அது ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் எதுவுமே சொல்லலை. அப்படியே அவனும் படுத்துக்கிறான்.